சவுண்ட் சமையல்வஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான மேங்கோ லஸ்ஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் முழு மாம்பழம் பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ஸ்வீட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சுத்தமாக கழுவி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுவின மாம்பழத்தை நீள நீளமாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பழம் நல்லா கனிஞ்சு இருக்கிறதுனால இதில் நேச்சுரல் ஸ்வீட்னஸே ஜாஸ்தியாக இருக்கும். பழம் நல்லா கனிஞ்சிருக்கிறதுனால ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் வெறும் 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதாவது மெஷரிங் கப்போட 1/4 கப்பு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்திருக்க பழத்தில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் தேவைக்கேற்ப சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா திக்காக இருக்குது. நம்ம இந்த மாம்பழ விழுதை மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நான் 2 கப் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டி தயிர். இதை நம்ம இந்த மாம்பழத்தோடு சேர்த்துடலாம். இந்த மாம்பழ விழுதையும் தயிரையும் நம்ம ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை சின்ன கரண்டியோ வச்சு நல்லா கையிலேயே கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு விஸ்கோ மிக்ஸி ஜார்லேயோ போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மிக்ஸ் ஆகி தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே கலந்து விட்டுட்ருக்கோம். இது அப்படியே தயிரை மாம்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் அப்படியே கடித்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோதான், திக்கான மேங்கோ லஸ்ஸி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிடலாம். மேங்கோ லஸ்ஸியை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கூடவே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் மேங்கோஸை கட் பீஸை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஸ்வீட்டான திக்கான டேஸ்டான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒருக்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சீசன் முடிகிறதுக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.